சரியாக முறையாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இவர்கள் தவற விடுகிறார்கள். அதற்கு மிக முக்கிய காரணம் என்ன என்றால், அவர்கள் குடும்பம் நலன் சார்ந்து இயங்குவது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். மக்கள் நலன் சார்ந்து இயங்குவதாக இருந்தால், இப்போ திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட அந்த தர்காவில் இருக்கக்கூடிய மக்கள் டிஆர்ஓ முன்னாடி ஒரு பீஸ் கமிட்டி மீட்டிங் போடுகிற போது எங்களுக்கு அவர்கள் விலக்கேற்றுக் கொள்வதில் ஆட்சேபனை இல்லை. எங்களுடைய எல்லையிலிருந்து ஒரு 15 மீட்டர் தள்ளி அவங்க பண்ணிக்கலாம், அதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் கன்சென்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒருவேளை அதிமுக ஆட்சியில் இருந்திருந்தால் அனைத்து தரப்பையும் அழைத்து ஒரு மத நல்லிணக்கத்தோடு அனைத்து மத தலைவர்களையும் கூப்பிட்டு ஒருங்கிணைத்து பேசி இந்த விஷயத்தில் ஒரு நீதிமன்றம் இப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்கிறது, நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கன்னு உடனடியாக எல்லோரையும் அழைத்து ஒரு சுமூகமான நிலையை எடுத்து அங்கே ஒரு நல்ல அட்மாஸ்பியர். இப்போது நிறைய இடங்களில் இப்போ ஒரு பொட்டல் புதுராக இருக்கட்டும், வேளாங்கண்ணியாக இருக்கட்டும், பல தர்காக்களில் இந்துக்களும் முஸ்லீம்களும் சந்தனக்கூடு கந்தூரி இப்படி பல விழாக்கள், இதில் எல்லாருமே 2 பேரும் ஏதோ அவங்க விழா போன்று நினைத்து கொண்டாடுகிற பல விழாக்கள் இருக்குது, பல ஊர்களில் இருக்குது தமிழகம். அதனால் இது ஒரு பெரிய இதை ஒரு பதட்டமான சூழ்நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு இது அப்படி ஒரு நிலையில் இருந்திருக்கக்கூடாது.